என்னமாச்சு உங்களுக்கு? கைஸ் இன்றைக்கும் நம்ம மலாட்டை பிடுங்க தான் போகிறோம். நம்ம 2 நாளாக மலாட்டை தான் பிடிங்கின்னு இருக்கோம். நம்ம கைக்கெலாம் எதுவுமே ஆந்து கிடையாது. இன்றைக்கி நம்ம அத்தைக்கு போலவே ஆயிடுச்சு. என்னடா அவங்க ஒத்த மாரி உனக்கும் கொப்பனை பிடிச்சான்னு கேட்குறீங்களா? ஒரு பாத்தி நல்லா தான் பிடுங்கினேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பிடிங்கின்னு இருந்தாங்க. அங்கே வந்து பிடிங்கின்னு இருந்தால் கை கிச்சிச்சு. எதுங்களா கைஸ், இந்த மலாட்டை செடி பிடுங்கும் போது அந்த கொடியில் மாட்டி நிச்சு வந்துச்சு கைஸ். அப்படியே இஷ்டுன்னு வரும்போது என் கை காலெலாம் அப்படியே உதருது. கை எப்படி உதருது தெரியுதுங்களா கைஸ்? அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எரிஞ்சிச்சு கைஸ். அதுக்கப்புறம் திருப்பி மலாட்டை பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன் நான். இந்த மலாட்டை பிடுங்கும் போது கும்பலாக போடக்கூடாது கைஸ். இந்த மாதிரி அடுக்காக போட்டிங்கன்னா எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ தான் எடுக்க முடியும் ஈஸியாக. நானும் எங்கே சொல்கிறேன் கேட்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி அடுக்காக போடுங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன். கேட்கவே மாட்டாங்க. அப்படியே மாணவரே கும்பலாக போட்டு விட்டு போயிடுறேன். இன்னைக்கு ஒரு கைனி பிடிங்க முச்சாச்சு கைஸ். அப்படியே பிடுங்க பார்த்தீங்கன்னா மலாட்டை பெரிய இடத்துல எடுத்து வந்து கொட்டிட்டோம். மலாட்டு கொடியில் எடுத்து வந்து கொட்டிட்டு பிறகு நம்ம வண்டி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உரம் எடுத்துன்னு கிளம்பிட்டோம். எதுக்குடா உரம், என்னடா பண்ண போகிறேன்னு கேட்குறீங்க கைஸ். நம்ம அப்போவே சொல்லியிருந்தால மல்லிப்பூ 10 நாள் பூ வைக்கும் 10 நாள் பூ வைக்காதுன்ட்டு. அந்த 10 நாளில் இப்போ நம்ம மல்லிப்பூக்கு உரம் போட்டோம். உரம் போயிட்டு நான் தாய்னூரில் எடுத்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் அம்மா நான் சொன்னாங்க வாடா இன்னொரு கைனில் மலாட்டு கைனில் தண்ணி பாய்ச்சணும்னாங்க கைஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 கைனில் மலாட்டு போட்டுருந்தோம். 2 கைனில் ஒரு கைனி தான் இப்போ பிடிங்க இருக்கும். இன்னொரு கைனி இருக்கு. அந்த இன்னொரு கைனில் இப்போ தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மலாட்டவே போடணும். ஒரு கைனில் இந்த பிட்டு வேறு நின்று போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, இந்த பிட்டுக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கைனிக்கே தண்ணி பாய்க்கணும். இந்த மாடு சுவாண்டி வந்து நினச்சி தண்ணி குடிக்குது. நம்மளும் இது மாதிரி தண்ணி குத்தா நம்மளே குத்த வருது கைஸ். குத்த வருது கீழே போட்டலாம், கீழே வந்து தண்ணி குடிக்கிட்டோம் அப்படின்னு. இது போய் சேத்துல போய் குடிக்குது கைஸ் தண்ணி. ஏன் இன்னைக்கு இந்த பிட்டும் தண்ணி பாய்ச்சி முடிச்சுட்டு அந்த கைனி தண்ணி பாய்ச்சி முடிச்சிட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம பெருச்ச மலாட்டில் இருந்து வீட்டில் போனோம் கைஸ். நம்மளும் ஒரு வழியாக பெருச்ச மலாட்டில் இருந்து வீட்டில் போட்டாங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறோம். யூடியூப்ல யாருமே நம்மளை சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்க கைஸ். பாய் கைஸ்.